ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மங்கி சாஃப்டாய்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சாஃப்டாய்ஸ் செய்ய என்னென்ன பொருட்கள் முதல் தேவைங்கிறத பார்த்துருவோம். ஃபர் கிளாத்து, பேட்டர்ன் பேப்பரு, சிசரு, த்ரெட்டு, நீடிலு, ஐஸு, நூஸு, காட்டனு, ஃபெல்ட் கிளாத். ஓகேங்களா, இதெல்லாம் தான் தேவைப்படும். நெக்ஸ்ட் மீடியம் ஃபர் எடுத்திருக்கேன், ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபெல்ட் கிளாத் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர். பேட்டர்ன் பேப்பரை யூஸ் பண்ணி ஃபர் கிளாத்தில் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன், ஃபெல்ட்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர் சைடில் எப்பொழுதுமே மார்க் பண்ணக்கூடாது, பேக் சைடில் தான் நம்ம பேட்டர்ன் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். மார்க் பண்ணி எடுத்துட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதும் ஃபர்ரு கட் ஆகாமல் சேஃபாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ண பிறகு ஃபர் கிளாத்தை எப்போதும் ஒரு வேஸ்ட்டு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸஸாக உள்ள ஃபர்ரெல்லாம் ரிமூவ் ஆகும். அப்போ தான் நீங்கள் செய்ய போகிற டாயும் டஸ்ட் இல்லாமல் நீட்டாக இருக்கும். கட் பண்ண பீஸெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடி பார்ட்டு, இயர் பார்ட்டு, அதுமாரி உள்ளதெல்லாம் ரெண்டு இருக்கும். அந்தமாரி உள்ளதெல்லாம் தனித்தனியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டாய்ஸ் செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தேடாமல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கட் பண்ண பீஸெல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். நான் அந்தந்த பீஸ் ரெடி பண்ணும் போது உங்களுக்கு இது என்ன பீஸு அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஃபர் கிளாத்தில் கட் பண்ண மாதிரி ஃபெல்ட் கிளாத்லேயும் மார்க் பண்ணதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர் கிளாத்தில் நான் ஒயிட் கிளாஸ் மார்க்கர் பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபெல்ட் கிளாத்தில் நான் பென்சில் வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. தனித்தனியாக எடுத்தும் வச்சுக்கோங்க. அப்போ தான் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஊசி நூல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஊசியில் நூலை கோத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. மங்கிக்கு ஃபஸ்ட்டு வால் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாலுக்குள்ளே பீஸை எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டாக மடக்கி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். மேலே உள்ள இடம் மட்டும் விட்டுருங்க, பேலன்ஸ் சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே ஃபர்ரு உள்பக்கம் வர மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும்தான் ஸ்டிச்சிங் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஓகேங்களா, ஸோ இதில் கேர்ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, வால் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே இப்படி தான் இருக்கும். நான் இப்போ உல்ட்டாவாக திருப்பி எடுத்துக்கிறேன். ஃபர்பக்கு மேலே வர மாதிரி கொஞ்சம் திருப்புறது கஷ்டம்தான், கொஞ்சம் பார்த்து திருப்பிக்கோங்க. ஒரு பென்சில் உள்ளே விட்டு கூட திருப்பி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதேமாரி செஞ்சு எடுத்துக்கோங்க. திருப்பிட்டேங்க. இப்படி தான் இருக்குது வாலுக்கு எந்த ஸ்டஃபிங்கும் கிடையாது, காட்டன் ஸ்டஃபிங். ஸோ வாலோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 2 ஹேண்டும் 2 லெக்கும் ரெடி பண்ண போகிறோம். தேவையான பீசஸை எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஃபெல்ட்டையும் ஒரு ஃபர்ரையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதேமாரி 4 பீஸையும் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டாக மடக்கி அந்த மேல் சைடை மட்டும் விட்டுருங்க. பேலன்ஸு சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸ்டிச் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். நான் வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு பீஸை மட்டும் உங்களுக்கு திருப்பி வச்சுருக்கேன். எப்பொழுதுமே எந்த பீஸுமே நீங்கள் திருப்பாதீங்க. நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக தான் நம்ம எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். ஓகேங்களா, 2 ஹேண்டு 2 லெக்கு ரெடி. மங்கியோட பாடி போர்ஷன் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பீஸை எடுத்துக்கிறேன். ஃபர் உள் சைட் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன்.
வீடியோவில் காட்டுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஸ்டிச் பண்ணிடணும். செகண்ட் மார்க்கிங் டெய்லுக்குள்ளே ஓப்பன். தேர்டு மார்க்கிங் காட்டன் ஸ்டஃப்ன்றதுக்குள்ளே ஓப்பன். ரிமைனிங் பிளேஸை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. வால்குள்ளே ஓப்பனில் வாலை ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணது ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மார்க்கிங்கை ஸ்டிச் பண்ணிடணும்னு சொன்னேன். செகண்டு காட்டனுக்கும் டெய்லுக்கும் உள்ள கேப்பு தெரியணும்னு ஒரு நாட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் பிளேஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து டெய்லுக்குள்ளே ஓப்பனில் டெய்லை வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் இருக்குங்க, பாடி பார்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அந்த பீஸை எடுத்து பார்த்தாலே எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அந்த பீஸில் பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த இடத்த விட்டுருங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஹெட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும் 4. அந்த ஹாஃப் சர்க்கிள் உள்ள இடத்தையும் விட்டுறணும். பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பக்கம் ஓப்பன் வரும். அதில் வந்து நம்ம ஹெட் அட்டாச் பண்ணுறதும், இந்த ஹாஃப் சர்க்கிளை வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல் வரும். அந்த ஹோலில் வந்து நான் லெக்கையும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாலை வந்து உள் சைடு விட்டு ஃபர்ரு வந்து உள் சைடு உள்ள மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படின்னு ஸ்டிச் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள், புரியும். ஸ்டிச் பண்ணிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஹோல்ஸ் மட்டும் வரும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம வந்து 2 ஹேண்டும் 2 லெக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். முன்னாடி காட்டனுக்குள்ள பீசஸ்லாம் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லெக்கை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லெக்கும் ஹேண்டும் ஸ்டிச் பண்ணும் போது என்ன கவனிக்கணும்னா 4மே ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த எண்டில் வந்து நம்ம ஃபெல்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெல்ட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தப்பாக போயிடும். இது முடிச்சிட்டா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹெட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இயர் ரெடி பண்ணிக்கிறேன். இயருக்கு வந்து ஒரு ஃபர்ரும் ஒரு ஃபெல்ட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து திருப்பி எடுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஹெட்டு, சைடு ஹெட், அப்பர் ஹெட்டுன்னு 2 பீசஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சைடு ஹெட்டில் வந்து இயர்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காட்டுற இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து இயர்ஸ் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். 2 பீஸ்லேயும் அப்படியே பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைடு ஹெட்டில் வந்து அப்பர் ஹெட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்க பீஸ் தான் அப்பர் சைடு. இதில் வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் மின் சைடு விட்டுறணும். விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஃபேஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி சைடு ஹெட் அட்டாச் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து கீழ் சைடில் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை வந்து 2 சைடு ஹெட்டையும் சேர்த்து வச்ச மாதிரி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியலைனாலும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் அதை ஸ்டிச்சும் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்குள்ளே ஓப்பனும் ஹெட் அட்டாச் பண்ணுறதுக்குள்ளே ஓப்பன் மட்டும்தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க ஃபேஸ் ரெடி பண்ணலாம். ஃபேஸுக்கு 2 பீஸ் இருக்குங்க. ஒரு பீஸ் ஓவல் மாதிரி இருக்கும், இன்னொரு பீஸ் லீஃப் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஓவல் மாதிரி உள்ள பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அதில் வந்து வி மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு அந்த கட் பண்ண பிளேஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் மாதிரி உள்ள பீஸை வந்து இந்த ஓவல் பீஸில் வந்து ஹாஃபோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம வி கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல அட்டாச் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சு அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணி முடிச்சிட்டா இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃபேஸ் பீஸ். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஐஸு, நோஸு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு எங்கே ஐஸ் நோஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஃபெல்ட்டையும் ஃபர்ரையும் ஜாயின் பண்ண போகிறோங்க. ஃபெல்ட்டில் வி மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீஸையும் ஃபரில் வந்து வி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் ஃபேஸ் கிட்ட, அந்த பிளேஸையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணால் ஃபேஸ் ரெடி. அட்டாச் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஐஸ் நோஸுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஐசி நோஸையும் இதில் வந்து ஃபிட் பண்ணுவோம். க்ளூ போட்டு ஒட்டுற டைப்பும் இருக்குது, வாசர் போட்டு ஃபிட் பண்ணுற டைப்பும் இருக்குது. இப்போ வந்து நான் ஐஸ் வந்து வாசர் போட்டு ஃபிட் பண்ணுற டைப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல ஐஸ் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாலே இன்சர்ட் ஆகிடும். அப்படி இன்சர்ட் ஆகாத பட்சத்தில் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு பேக் சைட் திருப்பி சிஸ்ஸரால் ஒரு கட் கொடுத்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த வாசரை போட்டுட்டிங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்படி தாங்க ஃபிட் பண்ணணும். நான் பேலன்ஸே ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸ் ரெடி பண்ண பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் வந்து காட்டனை ஸ்டஃப் பண்ணி ஒரு வேஸ்ட்டு துணியை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா மங்கி ஃபேஸ் மின் சைடு வந்து ஒரு பப்ளியாக இருக்கும்ல, அந்த எஃபெக்ட் கொண்டு வரத்துக்கு. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துகிட்டு ஃபேஸ் கரெக்டாக இருக்கா, காட்டன் வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்கா இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கா, கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு திரும்ப பேக் சைடு திருப்பிடுங்க. பேக் சைடு திருப்பிட்டு ஹெட் போர்ஷனையும் பாடி போர்ஷனையும் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணோம்னா, நம்ம ஹேண்டும் லெக்கும் அட்டாச் பண்ண பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்து ஃபேஸ் பார்ட்டு இருக்கணும். அதேமாரி பார்த்து வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம காட்டனுக்கு விட்ட ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓப்பன் வழியாட்டி பொம்மையை திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு கொஞ்சம் வந்து கை கால் அந்த இடத்துல மட்டும் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு பென்சில் விட்டு கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்தோன்னே இப்போ வந்து நம்ம காட்டன் ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம ஓப்பன் விட்டோம் பார்த்திங்களா, அந்த வழியாட்டி இதுக்கு வந்து வாலுக்கு வந்து காட்டன் ஸ்டஃப் பண்ண வேணாம். அதை தவிர பேலன்ஸ் எல்லா இடத்துக்குமே ஸ்டஃப் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காட்டனும் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஓப்பனையும் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்படி தாங்க இருக்குது பொம்மை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஸ்டமைஸ் டாய்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் விருப்பப்படி. கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்ச மங்கி பொம்மை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி யார் யார் லைக் பண்ணுவாலோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.